இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ மல்லி இலை புதினாவுக்கு மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குக்கர் சூடானது எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்குங்க. அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்ததும் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்சமாக பட்டாணிக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கு இப்போ ஒரு மிக்சி சாறு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி, பூண்டு, மிளகாய், சின்ன வெங்காயம், அது கூடவே புதினா, மல்லி இலை, இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் ஊற வச்ச ரைஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நான் 1 கிளாஸ் அரிசி, சாப்பாட்டு அரிசி இந்த கிளாஸ்க்கு நான் எடுத்துருக்கேன். அதே கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். சைடில் ஓரங்களாம் அரிசியெலாம் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ சாதம் நல்லா கொதிக்குது. இந்த டயத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு காணலை நீங்கள் 2வது சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, அருமையான மல்லி இலை பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம சாப்பாட்டு ரைஸில் தான் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் நான் இறக்க போகும்போது எப்பயுமே நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. அந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு புலாவு சாப்பிடும்போது நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க. அந்த புலாவோனாலும் பிரியாணினாலும். நல்லா குலையவே இல்லைங்க, அடிப்பிடிக்கவும் இல்லை. இன்றைக்கி நம்ம அருமையான மல்லி இலை பட்டாணி புலாவ் ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.